ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து டேண்டடன் இப்போ வந்து ரீசெண்டாக ஏர் ஆகிட்டு இருக்க அந்த அனிமையை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட்டான எபிசோட் 11 வந்து பார்க்க போகிறோம். ஒன் லைனர் வந்து சொல்ல போனோம்னா இது வந்து லவ் ஸ்டோரியாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் சீன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இதில் கிடைக்காது. சரி வாங்க அனிமைக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக வந்து ஒரு பையனை காமிச்சிருப்பாங்க. அவன் யாருன்னா நம்ம ஹீரோயினோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, முன்னாள் க்ரஷ்ஷும் கூட. ஸோ இதை சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. சரி அங்கேருந்து கிளம்புறாப்புல. இப்போ கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே மனசு இல்ல. ப்ராப்பராவும் பேசிக்கல. ஜஸ்ட் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து எதுக்கு இங்கே வீட்டில் தங்க போகிறான்றத அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அதாவது வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதோ ஒரு பேய் வீட்டுக்கு போயிருக்கான். அதுலேருந்து வந்து அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு தெரியுது. அவன் கூடயே வந்திருக்குது. அவனுக்கு வந்து பல தொல்லைகள் குடுத்துருக்குது. அதையும் அவன் வந்து சொல்லியிருக்கிறான் போல அவங்க வீட்ல. பட் ஆனா வந்து அவங்க கண்டுக்கல. ஸோ போக போக வந்து ரொம்ப அமானுஷ்யம் அதிகமாகவே அவங்க வந்து சில மந்திரவாதிகள கூட்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து இறந்து தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இது யார்ரா வந்து சரி பண்ணுவாங்கன்னு யோசிக்கும்போது தான் வந்து இந்த பாட்டிய வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல யாரோ. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வந்து இங்க வந்திருக்கிறான். இங்கேயே வந்து தங்க தான் போறான் போல. இப்போ அந்த பாட்டிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது, பாட்டி பண்ண முடியாது. நீயே வந்து பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட குடுக்குறா டாஸ்க்க. நீ வந்து அந்த பேய ஓட்டிட்டன்னா, உனக்கு வந்து அந்த கோல்டன் பால பத்தி எதனா கிடைக்கும். ப்ளஸ் வந்து உனக்கு யூனிஃபார்மும் நான் வாங்கி தரேன். லைஃப் டைம் ஃப்ரீ தான். அப்போ நீ இத சமாளிச்சுக்கோ அப்படின்றா. ஸோ அடுத்த சீன்ல ஜிஜின்ற பையன் வந்து என்ன பண்றான், ஸ்கூலுக்கு வந்து அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு அதே கிளாஸுக்கே வந்து உட்கார்றான். எல்லாருமே வந்து சீன் போட்டே வந்து பொண்ணுங்கள வந்து அவனோட வாயில வந்து விழ வைக்கிறான் ஜிஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அப்படியே சீன் போயிட்டுருக்கும்போது வந்து லஞ்ச் டைம் வருது. நம்ம ஹீரோ வந்து இத நெனச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டே வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் மோமோ வருது. அங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த ஜிஜி பையனும் வந்துடுறான். ஸோ ஃபேவரட் ட்ரிங்க்லாம் எடுத்து குடிக்கும்போது நம்ம ஹீரோவுக்குமே வந்து ஒரு மாரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா கில்ட்டா இல்ல, பொறாம தான். பொறாமையா வந்து ஃபீல் ஆகுது. இந்த நேரம் பார்த்து சரி அங்கேருந்து கிளம்பலான்ட்டு அவன் போறான். பார்த்தா எதிர்க்க வந்து ஒரு பொம்மை வந்து ஓடி வருது. அத பார்த்து பயந்து எவனோ ஓடி வரான். நம்ம ஹீரோயினும் வந்து சைக்கிக் பவர் வச்சு அந்த பொம்மைய பிடிக்குது. ஆனா அந்த பொம்மை வந்து நிக்கிற மாரி தெரியல. நம்ம ஹீரோயின ஃப்ரெண்டும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோவுமே வந்து பின்தொடர்றான். நம்ம ஹீரோவுமே வந்து டாப் ஸ்பீட்ல வந்து எப்படியோ தொடரணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில வந்து அந்த பொம்மைய இவங்க வந்து லூஸ் பண்ணிர்றாங்க. அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் பார்ட்ஸா வந்து கழண்டிட்டு, அங்க மறுபடியும் வந்து அட்டாச்மெண்ட் ஆயிட்டு ஓடிருது. நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பார்ட்ஸ வந்து புடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கா. அழுத்தம்போது அந்த பொம்மைக்கு வந்து வலிக்குது, கத்துது, மாட்டிக்கிச்சு. பார்த்தா அது வந்து குப்பைமேட்ல இருக்குது. க என்ன வச்சு கண்டுபிடிச்சான்னு பார்த்தா, அந்த பொம்மையோட இதயம். ஸோ பார்ட் பார்ட்ஸா கழண்டிருக்கும் இல்லையா? அந்த இதயத்த வந்து நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சிருப்பா. அது வந்து குத்தம்போது அந்த ரோபோக்கு வந்து வலிக்குது. ஐ மீன் அந்த பொம்மைக்கு வலிக்குது. கடைசியில குப்பைமேட்ல அத கண்டுபிடிச்சுர்றாங்க. பார்த்தா அது பொம்மை வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவுடைய சுண்டக்கா வச்சுன்னு இருக்குது. அதனால தான் அந்த பொம்மைக்கு வந்து உயிர் வந்திருக்குது. ஸ்பிரிட் அதுக்குள்ள வந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா, ஒரு பொம்பள பொம்மைய வந்து தேடி போயிருக்குது. அது வந்து பார்த்தோன்னா, அந்த குப்பைமேட்ல வந்து பழசாயிடுச்சுன்னு சொல்லி அத தூக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அத வந்து பார்க்க போம்போது, அந்த சீன் இங்கேயுமே லவ் சீனா தான் காமிக்கிறாங்க. இங்க தான் வந்து இது முடியுது. ஸோ நான் சொன்ன மாரியே தான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஜஸ்ட் ஆ ஒரு சென்டிமென்ட் எபிசோடா தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபேண்டசி ஐ மீன் இருக்குது ஒரு 2, 3 சீனு. பட் அத தவிர்த்து வேற எதுவும் நல்லா இல்ல. ஓகே காய்ஸ். ஸோ நான் இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருப்பேன். ஸோ இதையே வந்து நான் டீட்டெயில் ரிவ்யூவா குடுக்கணும்னா, கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட் வந்து நீங்க பண்ணீங்கன்னா, எந்த எபிசோட் இல்ல முழுக்க முழுக்க எந்த சீரிஸ் பண்ணணுமோ, கண்டிப்பா அத நான் பண்றேன். ஹோப் நான் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரஷ்யன் புஷ்ஷா தான் சொல்லியிருக்கிறேன் நான் ஆக்சுவலா. கண்டிப்பா நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கணும்னா, நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. எந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்னு. புடிச்சிருந்தா சொல்லுங்க. அந்த அனிமே எல்லாமே பார்க்கலாம். ஓகே காய்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.